ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டு தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பட் இப்போ தான் அது டைம் கிடைச்சனால எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது. நானும் என் ஃப்ரெண்டு சதீஷ் 2 பேரும் போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டு தாங்க என்ட்ரி ஆனோம். ஸோ உள்ளே போகும்போதே நல்லா அந்த பூ வாசனையெல்லாம் நல்லா கமகமன்னு நல்ல வாசனையோடு இருக்குது. பார்க்கவும் அழகாக கட்டி வைக்கிறாங்க. ஸோ இங்கே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட இந்த இடத்துல கம்பேர் பண்ணுவோம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் பூ, டெக்கரேஷனுக்கு அந்த பொக்கே இந்த மாதிரி எல்லா வகையான பூவும் நம்ம பூ மார்க்கெட் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும். பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பூவுக்கு அந்த மாதிரி ஒரு லைட் வந்து மேலே சுற்றி இருப்பாங்க. பாருங்கள், எவ்வளோ லைட் தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோஸ் பூவுக்கு அந்த மாதிரி ஒரு லைட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னென்னா அந்த ஒரு லைட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போனீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது ஒரே டைமில். ஏன்னா ஒவ்வொரு ப்ளேஸ் போகணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு ஹாஃப் டே ஆயிரும். ஹாஃப் டேக்கு மேலே ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்குறது. ஸோ இதை முடித்தோடனே அடுத்து நாங்கள் என்ன போனோம்னா, அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டில் போனோம். பட் இடையில பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது வெயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு போகுது. ஸோ காய்கறி மார்க்கெட்டு போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பழ மார்க்கெட் தான் இருந்தது. ஸோ இந்த பழ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழமும் கிடைக்கும். கம்பல்சரியாக கிடைக்கும், மாற்றம் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையாக கூட நீங்கள் சீக்கிரமாகவும் வாங்கலாம், மொத்தமாகவும் வாங்கலாம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னாவே கடை ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வச்சு வைக்கிறாங்க. பாருங்கள், எல்லாமே பழங்கள் தாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். பட் நீங்கள் வாங்குறது கவனமாக வாங்கணும். ஏன்னா சில இதெல்லாம் வந்து ரசாயனம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு வர பொருளை விற்க போகிறாங்க, அவ்வளோதான் இவங்களோட கான்செப்ட்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சாத்துக்குடிலாம் பாருங்கள், மொத்தமாக வந்து லாரியில் வந்துடும். ஆனால் இவங்க பெட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பெட்டியில் வரும்போது நமக்கு வியாபாரமாக வந்து கிலோ பீஸாக வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள ஒவ்வொரு கடைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தள்ளுவண்டி, இந்த மிதிவண்டிக்கு தான் போவோம். இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு நான் அப்போதைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்துருந்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க. ஏன்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற சொல்லிட்டு ரிட்டன் பேக் பண்ணிருக்கீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பாருங்க கன்றாவியாக இருந்துச்சு. இந்த எருமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் கொட்டுறாங்கல்ல, அந்த இதெல்லாம் சாப்பிட்றது அது ஒரு எனர்ஜி தான் அதுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு இந்த இது தெரியும். ஆனால் என்ன ஒன்று, இது மழை காலத்தில் போனால் சுத்தமாக உள்ளே வந்து இருக்க முடியாது, போக விருப்பம் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு வெறுப்பை உண்டாகும். ஏன்னா கசகசன்னு இருக்கும் அந்த காய்கறி கழிவுகள், செடி எல்லாம் கூட அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நசுன்னு இருக்கிறது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் ரிட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் ஆனால் ஃப்ரெண்டு போய் பார்ப்போமா அப்படின்னு கூட்டி போனதுனால தான் உள்ளே போய் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில இடத்துல வந்து இந்த காய்கறிகளே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் எல்லாமே கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், வாழையில் கட் பண்ணுறது, வெங்காயம், உருளைக்கிழங்கு சில்லறையாகவும் கொடுக்குறாங்க, மொத்தமாகவும் கொடுக்குறாங்க. ஆனால் கீரை பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கிடைக்குது. இங்கேருந்து தான் நம்ம சென்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரே நேரத்தில் காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, அப்புறம் பழ மார்க்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். கடலை, வேர்க்கடலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்கட்டு, வாழைலாம் கட் பண்ணி கட்டாக விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா சில்லறையாக கொடுக்குறாங்க. கீரை எல்லாம் வந்து வியாபாரம் வாங்குறவங்க வாங்குவாங்க, கடைக்கு வாங்கி போகிறவங்க இருக்காங்க, வீட்டுக்கு வாங்கி போகிறவங்க இருக்காங்க. கத்திரிக்காய் பார்க்கவே நல்லா இருக்குது. எந்தளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த மழை இல்லாத நேரத்தில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மழை நேரத்தில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு இங்கே வந்து இடம் வந்து க்ளீனாக தான் இருக்குமாமா எப்போதும். பட் இந்த மழை காலம்னால கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. வெத்தலை பாருங்கள், திரும்புகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த
காய்கறி விற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வாழை இலை கட் பண்ணுறது, வெத்தலை, அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தோன்னா காய்கறி பார்த்திங்கன்னா தெரியும், கீரை எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வர ஃப்ரெஷ்ஷாக வர்றத வந்து அப்படியே சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கங்கே பாருங்கள் இந்த எருமைலாம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே லாரிலாம் வந்து இந்த இடத்துல இருந்தால் வெங்காயம், காலிஃப்ளவர் ஏன்னா லாரி வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இங்கேருந்து சுமை போக்குவரத்து தான் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த மிதிவண்டி வச்சு தான் கொண்டு போவாங்க. பார்த்தாவே இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் தேங்கி நிற்கிறது. எப்படி போகிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸாக நின்றுட்டோம். ஸோ மறுபடியும் ரிட்டன் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேஸில் வந்து வந்தோம். இந்த இடத்துல கழிவுகள் கொட்டி கிடக்குது. இந்த ஆயாம்மா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதாவது எலுமிச்சம்பழம் வேணான்னு சொல்லி கொட்டி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வந்து அதை காசாக ஆக்குறாங்க. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸ் அவங்களோட சூழ்நிலைக்காண்டி இதை வந்து நல்லதெல்லாம் பெருக்கி அதை அப்படியே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அம்மா வந்து வேஸ்ட்டாக கிடக்கிறத பணமாக மாற்றுறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் காப்பையும் எடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கிட்ட வாங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன வண்டி, பெரிய வண்டி, பெரிய வண்டி, லாரியெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா குஜராத்து இந்த மாதிரி வெங்காயம் லோடு இந்த லாரிலாம் நிறையா லாரி பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கனாலும் எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோயம்பேடு மார்க்கெட்டை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டாக கொடுங்க. என்ன மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய அந்த கடைக்கு வந்து சேஃபாக வாங்க, சேஃபாக வந்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ்